ஹல்லேலூயா. நல்லா கூட சத்தமா சொல்லலாமே, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கண்களை மூடி இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். உண்மையா சொல்லுங்க. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அப்படியே உங்க இருதயத்துல கை வச்சு இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய், இந்த வாழுகிற வாழ்க்கை நித்தியத்தை சுதந்தரிக்கிறதற்காக என் ஓட்டம் ஜெயத்தோடு முடிகிற நோக்கத்தோட வாழ விரும்புகிறேன் என்ற சிந்தையோடு, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, அதற்கான வார்த்தைகளை தாங்க, உமக்கு நேராய் திருப்பப்பட விரும்புகிறேன் என்ற சிந்தையோடு இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் உணர்ந்து சொல்லுங்க. உங்கள் ஆத்துமாவுக்கு இந்த பாடல் கேட்கட்டும். உங்களுக்கு பக்கத்தில் கேட்குதா இல்லையா அவசியம் இல்லை. உங்கள் ஆத்துமாவுக்கு இந்த பாடல் கேட்கட்டும். ஆத்துமாவே, ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டிய நோக்கத்தை பெற்றிருக்கிறோம். ஜெயமாய் ஓட வேண்டியதின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுன்ற சிந்தையோடு உங்க ஆத்துமாவுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். சொல்லுங்க. என் பிதா வீட்டில் ஆத்துமாவே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். சூழ்நிலை மாறும். என் இயேசுவை காண இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம்
ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கை உயர்த்தி சொல்லலாமா? விசுவாசமா நான் நம்பிக்கையாய் சொல்லுகிறேன், நான் உறுதியாயிருக்கிறேன், என் நோக்கத்தில் உறுதியாயிருக்கிறேன் என்ற சிந்தையோடு கை உயர்த்தி சொல்லலாமா? எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. நல்ல கரந்தட்டி, என் மீது கிருபையா இருந்தீரே நன்றி ஆண்டவரே, என் மீது இரக்கமா இருந்தீரே நன்றி ஆண்டவரே, என்னை சேர்த்து கொண்டீரே நன்றி ஆண்டவரே. சொல்றீங்களா வாயை திறந்து? என் மீது கிருபையா இருந்தீரே நன்றி ஆண்டவரே, என்னை சேர்த்து கொண்டீரே நன்றி ஆண்டவரே, என்னை பரலோகத்துக்கு பாக்கியவானாய் மாற்றினீரே நன்றி ஆண்டவரே. உத்தமமாய் பின்பற்றுகிற கிருபைகளை தாங்க, உமையே நம்பி பிழைக்கிற நாட்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களோட கூட பேசுங்க, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா மாம்சத்தின் சொல் செயல் சிந்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஐயா, ஆத்துமாவை பலப்படுத்துகிற வார்த்தைகளை விரும்புகிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும், முழுவதும் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சிலுவை குறித்து தியானித்து வந்து கொண்டே இருந்தோம். சிலுவை எனக்காய் என்ன செய்தது, எனக்காய் என்ன செய்கிறது, எனக்காய் என்ன செய்யும். எனக்காய் என்ன செய்யும் என்று தியானிக்கிற பொழுது அது மரணத்தை ஜெயித்தது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் நானும் மரணத்தை ஜெயிக்கிறேன், நானும் உயிர் படைகிறேன் அப்படின்னு தியானித்தோம். ஆனால் வெறும் மரணத்தை ஜெயித்தார்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போகிற சத்தியம் அதல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடைசி கால நிகழ்வுகள் நிறைந்த பகுதி அது. கொஞ்சம் போல் கிரே ஏரியான்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கலாம், அங்கொன்று இங்கொன்றுமாய் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் மனசில் பதிஞ்சுச்சா, இதுதான் சீக்வென்ஸா, அடுத்தடுத்து என்ன நிகழும் அப்படின்ற அறிவு நமக்குள்ளே இல்லை. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை தியானிக்கிற பொழுது அப்படித்தான் நான் யோசித்தேன். இன்னும் அதிக தெளிவோடு என்ன நடக்கும், நான் வாழ போகிற வாழ்க்கை, நான் பயணிக்க போகிற பயணம் எப்படி இருக்க போகிறது, வேதாகமம் என்ன காட்ட போகிறது, வருங்காலத்தை குறித்த ஒரு 12 நிகழ்வுகளை போன வாரம் தியானிக்க ஆரம்பித்தோம். முதல் நிகழ்வு அப்படியே வாசிங்க பார்க்கலாம், டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. முதலாம் மரணம். சொல்லுங்க, முதலாம் மரணம். ரெண்டாவது பரதீசு, பாதாளம், இரகசிய வருகை, உபத்திரவ நாட்கள், இரண்டாம் வருகை, அந்தி கிறிஸ்துவின் முடிவு, வலு சர்ப்பம் சிறைபிடிப்பு, 1000 வருட அரசாட்சி, சாத்தானின் முடிவு, நியாய தீர்ப்பு, மரணத்தின் அழிவு, ஏதேனின் ஐக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, வரப்போகிற வரும் காரியங்கள். நீங்களும் நானும் விசுவாசியாய் பிறந்தால், விசுவாசியாய் நியூ பார்ன் இல்லை புதிய மனிதனாய் மாற்றப்பட்டால், பார்ன் அகெயின், விசுவாசியாய் நான் பிறக்கிற பொழுது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வருங்கால சம்பவங்கள் நான் அறிந்திருக்க வேண்டியது. என் வாழ்க்கையை குறித்து நானே அறிவில்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பரிதாபம். அதனால் கொஞ்சம் ஸ்டடி போல் இருந்தாலும், கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நீங்களும் நானும் பயணிக்க போகிற பகுதிகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த 12 காரியங்களும், சத்தமாக தான் சொல்லுங்களேன், இந்த 12 காரியமும் நீங்களும் நானும் பயணிக்கக்கூடிய காரியம். முதல் 2 போன வாரம் தியானிச்சோம். இது வருகை தாமதித்தால் நாமும் மரிக்க வேண்டி வரலாம். வருகை சீக்கிரமாக இருந்தால் இந்த முதல் 2 நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டி வரலாம். முதலாம் மரணம் சரீர மரணத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். மரணம் எப்படி மனிதனுக்குள் வந்தது, ஏதேன் தோட்டத்தில் வந்ததுன்னு பார்த்தோம். ஆண்டவர் சாகவே சாவாய், நீ இந்த பழத்தை, இந்த மரத்தின் கனியை புசித்தால் சாகவே சாவாய்ன்னு சொன்னது
ஆத்தும மரணத்தையும். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று பழத்தை சாப்பிட்ட பின்னாடி சொன்னது சரீர மரணத்தையும் குறிக்கிறது. ஏன்னா அவர் பழம் சாப்பிட்ட பின்பும் சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த வார்த்தை, அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் தேவனோடு இருக்கிற தொடர்பு மாத்திரம் துண்டிக்கப்பட்டது. ஆத்துமா மரணித்து போனது. ஜீவ ஆத்துமா தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறது. என்றைக்கு கீழ்ப்படியாமை பாவம் உள்ளே வந்ததோ அன்றிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சாகவே செத்தது, ஆத்துமா மரணித்தது. ஏதேன் தோட்டத்தில் 2 மரணங்களும் சொல்லப்பட்டதுன்னு தியானிச்சோம். ஆத்தும மரணம், சரீர மரணம். 2ம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் செயல்படுகிறது. பரம்பரையா ஆதாமின் வம்சத்தில் தோன்றிய இந்த முழு பூமிக்கும் இந்த 2 மரணங்களும் சம்பவிக்கிறது. மரணத்தை ஜெயிக்கிற ஒரு மனிதனையும் இந்த வரலாறு கண்டதில்லை. ஒரு மனிதனும் மரணத்தை ஜெயித்ததில்லை. போன வாரம் சொன்னேன், ராஜாக்கள் முயற்சி செய்தார்கள். த ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் சைனா, அவர் முயற்சி செய்தார். மரணத்தை நான் ஜெயிக்க விரும்புகிறேன்னு ஏராளமான மருத்துவர்களையும் விஞ்ஞானிகளையும் அந்த வேலைக்கு அமர்த்தினால் சில வருடங்களில் செத்து போனார்னு பார்த்தோம். நிகழ்கால ஜாம்பவான் மைக்கேல் ஜாக்சனும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஒர்க் பண்ணார். சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவையும் அளந்து மருத்துவர்களினாலும் நியூட்ரிஷன்களினாலும் அளந்து சாப்பிட்டார். அவர் 50 வயசில் மரித்து போனார். மரணத்தை ஒருவனும் ஒரு காலம் ஜெயித்ததில்லை. மரணத்தின் அதிகாரி வலிமையுள்ளவனாயிருந்தான். பூமியில் ஒருவனும் இந்த அதிகாரியை ஜெயிக்க முடியவில்லை. அவன் ஒவ்வொருவரின் மரணத்திலும் வந்து நின்று நகைப்பான் என்றே நான் நினைக்கிறேன். பரலோகத்தை பார்த்து நகைப்பான். என் திட்டம் சரியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் மரித்து கொண்டிருக்கிறான். என் முழு ஆளுகைக்கு இந்த மனித குலம் இருக்கிறது நினைத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒருவர் வந்தார். மனிதனாய் வந்தார், சிலுவையை வென்றார், மரணத்தையும் ஜெயித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதனாய் வந்து மரணத்தை ஜெயித்த ஒரே நபர் நீங்களும் நானும் வழிபடுகிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவரை மரணம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நானும் உயிர்த்தெழுவேன் என்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த சிலுவை விதைக்கிறது. நீங்களும் நானும் தைரியமாய் சொல்லலாம், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் மரித்தாலும் பிழைப்பேன். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க. அவரே உயிர்த்தெழுதலும். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். என் கிறிஸ்து. என்ன இவ்வளவுதான் சத்தமா? நல்ல பழக்க சொல்லுங்க. என் கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறேன், நான் மரித்தாலும் பிழைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை வருகை தாமதித்தால், நீங்களும் நானும் மரித்தால், நிச்சயமாய் சொல்ல முடியும், கிறிஸ்து என்னை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நான் வாழ போகிறது இந்த 70-80 வருஷ வாழ்க்கையில், நான் வாழ வந்தது நித்திய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை, நித்திய கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ளவே வாழ வந்தேன். ஆமென். அல்லேலூயா. என்னை அவர் பிடித்த நோக்கம் 70 வருஷ நோக்கமாய் அல்ல. என்னை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களுக்காய் அல்ல. அவர் என்னை ஆசாரியனாய், என்னை ராஜாவாய் அபிஷேகித்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை எனக்காய் வைத்திருக்கிறார். தன் அருகிலே நித்தியமாய் வாழுகிறதற்கென்று என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாம் மரணம் சரீர மரணம் என்று தியானித்தோம். மரணத்தை ஜெயித்தவர் என்னோட கூட இருக்கிறார். ஒரு மனிதன் மரித்த பின்பு, முதலாம் மரணத்தை அடைந்த பின்பு, இந்த சரீரம் தானாய் அழிந்த பின்பு பரதீசு, பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு போகிறதாய் பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் லாசரு என்கிற மனிதனும் ஐஸ்வர்யவான் என்கிற மனிதனும் வருகிற சம்பவத்தை நாம் தியானித்தோம். அந்த சம்பவத்தில் அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறார்கள். பரதீசு, பாதாளம். நல்லா தெரியணும், பரதீசு, பாரடைஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெவன். நீங்கள் அந்த கிரீக் வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா, பரதீசு, பாரடைஸுக்கு அவங்க எ பார்க் அப்படின்ற மீனிங்கில் உள்ள வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க.
ஆனால் பரலோகத்திற்கு ஹெவனுக்கு எ ஸ்கை, எ ஹவுஸ் இன் ஸ்கை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. இரண்டும் வெவ்வேறு வார்த்தைகள், வெவ்வேறு இடம் என்று நமக்கு தெரிகிறது. அதே போல் பாதாளம் வேறு, அக்கினி கடல் என்ற நரகம் வேறு. நீங்கள் இதையும் வாசித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாங்க இந்த வசனத்தை வாசிக்கிறது நல்லது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13-14. சமுத்திரம் தன்னிலுள்ள மனிதரை ஒப்புவித்தது. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சமுத்திரம் தன்னிலுள்ள மனிதரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மனிதரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். மூன்றையும் தனித்தனியே சொல்லுகிறது வேத வசனம். மரணம், பாதாளம், அக்கினி கடல். அப்படின்னா பாதாளம் வேற, மரணம் என்னன்னு நமக்கு நன்கு தெரிகிறது. பாதாளம் வேறு என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அக்கினி கடலாகிய நரகம் வேறு என்று புரிந்து கொள்ளுகிறோம். இது நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். மரித்த ஒவ்வொருவரும் பரதீசுக்கு போகிறார்கள். பரலோகம் தீர்மானிக்கிறது, இவன் கிரியைகள் பரதீசில் இளைப்பாறுகிறதற்கு போதுமானது என்று. என்னை பரதீசில் அனுமதித்தால் நான் பரதீசு என்கிற இடத்தில் இளைப்பாறுகிறேன். என்னை அவர்கள் உன் கிரியைகளின்படி நான் பார்க்கிறேன், இவைகள் பரதீசுக்கு அனுமதிக்கக்கூடாத கிரியைகள், நீ பாதாளத்துக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதித்தால் நான் பாதாளத்துக்கு செல்லுகிறேன். பாதாளமும் பரதீசியும் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் முந்தின இடம். புரிஞ்ச ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் வேறு, பரதீசு வேறு, நரகம் அக்கினி எரிகடல் வேறு, பாதாளம் வேறு. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தின செய்தியை கவனித்தோம். அந்த ஐஸ்வர்யவான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் இயேசு நமக்கு உணர்த்தி சொல்லுகிறார். அவன் எந்த விதத்திலும் குற்றவாளியாய் தீர்க்கப்படலை. அவன் விபச்சார, வேசித்தனம், களவு எதுவும் செய்யலை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறார், தன் கண்ணெதிரிலே இருந்த அந்த எளியவனை, அந்த சிறுமையானவனை நினையாதே போனான். அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அவனுக்கு அது கிடைக்கல அப்படின்னு தான் தியானிக்க முடிகிறது. அவனுக்கு அந்த உணவு ஏக்கமாய், அந்த உணவினாலே பிழைக்கிறதற்கு விருப்பமாக இருந்தான், ஆனால் கிடைக்கல. இவனோ தன் சொந்த சம்பாத்தியத்தில் நலமாய் சுகமாய் வாழ்ந்து வருகிறான், வேற எந்த தவறும் செய்யலை. ஆனால் பரலோகம் அவனை பரதீசுக்கு அனுமதிக்கலை. அவன் பாதாளத்தில் உபத்திரவப்படுகிறான். தூரத்தில் லாசருவை பார்த்து கேட்குறான், ஐயா ஒரு சொட்டு தண்ணீர் உன் விரல்ல நினச்சி விடு, அவ்வளவாய் கஷ்டப்படுகிறேன், உபத்திரவப்படுகிறேன்னு. என்ன குற்றம் செய்தான்? தன் கண்ணெதிரிலே இருந்த எளியவர்களை நினையாதே போனான். நீங்களும் நானும் மிக முக்கியமாய் கடைபிடிக்க வேண்டிய சில வசனங்களை பார்த்தோம். வசனம் உபாகமத்தில் சொல்லுகிறது, உங்களை சுற்றிலும் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, அவர்களுக்கு நீங்கள் தாராளமாய் செய்ய வேண்டும், இது என் கட்டளை என்று உபாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு கட்டளையாய் நமக்கு சொன்னது, தன்னை சுற்றியுள்ளவர்களை நினைத்து கொள்ள வேண்டும், எளியவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும். நான் எவ்வளவு பரிசுத்தவானாய் வாழ்கிறேன் என்கிறதை பரலோகம் பார்க்கிறது. அதே போல நான் எவ்வளவு சகாயம் செய்கிறேன், என்னை சுற்றியுள்ள எளியவர்களை எவ்வளவாய் நினைக்கிறேன் என்கிறதையும் பரலோகம் பார்க்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த இடத்துல நான் நேரம் செலவழிக்கிறேன். உபாகமம் 15:11 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் சேர்ந்து படிக்கணும்னு தானே அக்ரிமெண்ட்டு. கடைசி வார்த்தையாவது சேர்ந்து சொல்லுங்க. உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இது ஆண்டவர் சொல்லிய இயர் ஆஃப் சாபாத்.
7 வருடத்துக்கு ஒரு முறை வருகிற சில நியமங்கள், அதுக்குள்ளே போக வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவர்களை நினைக்க வேண்டியது நமது கடமை, இது கட்டளையாய் சொல்லப்படுகிறது. பவுல் சொன்ன ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7-8 படிக்கிறேன். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகுகிறது போல, என்னோட சேர்ந்து வாசிங்க இந்த கடைசியை, இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். 8:8 ரொம்ப முக்கியம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ஆண்டவர் கட்டளைன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. பவுல் இங்கே கட்டளையாய் நான் சொல்லாமல்னு சொல்லியிருந்தா ரெண்டும் முரண்படுகிறதேன்னு யோசிக்க வேண்டாம். இந்த வார்த்தையின் தியானம், இது கட்டளை என்பதை விட உங்கள் அன்பை சோதிக்கிற ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவுகோல் என்று சொல்ல விரும்புகிறேன் என்று தியானிக்க வேண்டும். இது கட்டளை என்கிறதை விட அன்பின் அடையாளம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் அன்பின் உண்மையை, உங்கள் அன்பினுடைய ஜென்யூனிட்டியை நீங்கள் ஆண்டவரின் மீதும் உங்கள் சகோதரர் மேலும் நேசமுள்ளவர்கள் என்கிறதை அளக்கிற அளவுகோல் நீங்கள் செய்கிற தர்ம காரியத்தின் அளவு, எளியவர்களை நினைக்கிற நினைவின் அளவு. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. 2 கட்டளைகளை ஆண்டவர் சொன்னார். எல்லா பிரமாணங்களையும் 2 நான் உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு இணையான மற்றொரு கற்பனை, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். இதுதான் அன்பு செய்கிறதற்கு ஆண்டவர் காட்டிய 2 கற்பனைகள். இந்த கற்பனையில் நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களின் அளவுகோல் அவர்கள் செய்கிற தான தர்மம், அவர்கள் செய்கிற எளியவர்களின் மீதுள்ள கரிசனை, தன்னை சுற்றியுள்ள கண்ணெதிரிலே இருக்கிற எளியவர்களையும் ஏழைகளையும் நினைக்கிற நினைவு. அவர்கள் தாராளமாய் தங்கள் கைகளை திறக்கிறார்களா இல்லையான்னு பரலோகம் பார்க்கிறது, பரதீசு பார்க்கிறது. ஆண்டவர் அப்படி செய்யாதவனை அனுமதிக்கலை. அந்த ஐஸ்வர்யவானை குறித்து நீங்கள் பார்க்கிற பொழுது, அவன் இரத்தாம்பரம் தரித்து சம்பூரணமாய் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தான். அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன். அப்படின்னா அவன் சம்பாரிச்சான், அவன் சாப்பிட்டான். ஆனால் வேதம் அதை அனுமதிக்கிறதில்ல. உனக்கு கொடுக்கப்படுகிற சம்பாத்தியமும் உனக்கு கொடுக்கப்படுகிற சோஷியல் ஸ்டேட்டஸும் வருமானமும் உன்னை சுற்றி உள்ள எளியவர்களை நினைக்கிறதற்கு என்கிறதை மறந்துவிடக்கூடாது என்று நினைவுபடுத்துகிறது இந்த சம்பவம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு வாலிபனை குறித்து இப்படியாய் சொன்னார். அந்த வாலிபன் வந்து கேட்டான், ஐயா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், கற்பனைகளை கடைபிடி மகனே. அவன் சொன்னான், ஐயா, நானோ சிறு வயது முதல் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஒன்று சொல்கிறேன் கேளு, உன் ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் துக்கமுகமாய் திரும்பி போனான். அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தபடியினாலே துக்கமுகமாய் திரும்பி போனான். என்ன அடையாளம், என்ன சத்தியம்? ஐயா, என் கையை விட்டு கொடுக்க மனசே வர்றதில்லை. நான் ஐஸ்வர்யவான் தான், ஆனால் என் கையை விட்டு கொடுக்க மனசே வர்றதில்லை. அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ளே நுழைகிறது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைகிறதற்கு சமம் ஐயா. அவர்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்? தரித்திரரை நினையாத சிந்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கண் எதிரிலே, சத்தமாக தான் சொல்லுங்களேன், உங்கள் கண்ணெதிரிலே உங்களை சுற்றி தரித்திரரை ஆண்டவர் என்னாலும் வைக்கிறார். செபஸ்டின் பிரதர் மட்டும்தான் சொல்றார். சொல்லுங்களேன், உங்களை சுற்றி ஏராளமாய் தரித்திரரை உங்கள் கண் படும்படி ஆண்டவர் வைக்கிறார். நான் அவர்களை நினைக்க வேண்டும் என்கிறதற்காக. அப்படித்தான் வசனம் சொல்லுது, உங்கள் தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. எனக்கு ஒரு வட்டம் உண்டு, என் குடும்ப வட்டம், வாழுகிற இடத்துல ஒரு வட்டம், அலுவலகத்தில் ஒரு வட்டம், சபையில் ஒரு வட்டம். இந்த வட்டத்தில் ஆண்டவர் எப்படி அந்த ஐஸ்வர்யவான் கண்படும்படி லாசருவை வாசலில் வைத்தாரோ, அதே போல என் கண்படும்படி என்னை சுற்றிலும் ஆண்டவர் எளியவர்களை வைக்கிறார்.
எளியவர்களை நான் தாங்க வேண்டும் என்று, என் அளவுக்கு தக்கதாய் நான் தாராளமாய் கை திறக்க வேண்டும் என்கிறது என் மேல் விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இப்படித்தான் சொல்லுகிறார், நான் சிறையில் இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன். அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எப்போ இப்படி நான் உங்களை பார்த்தேன், உங்களை கடைசியாக சிலுவையில் பார்த்தேன், நீர் மரித்து உயிர் தெழுந்தீர்னு சொன்னாங்க, நான் விசுவாசித்து ஜனங்களுக்கு அதை அறிவித்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியர்களில் நீ செய்தாயல்ல, இந்த சிறியர்களில் நீ செய்தல்ல, அதெல்லாம் எனக்கே செய்தாய். ஐயா, தரித்திரரை நினைக்க வேண்டும் என்கிறது நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் அளவீடு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தரித்திரரை நான் நினைப்பது, தரித்திரருக்கு நான் இறங்குவது நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் அளவீடு. ஆமென். வாயில மாத்திரம் 300 தடவை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி தன் சகோதரருக்கு தன்னை மறைக்கிறவன் அன்பில்லாதவன் அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். அவன் மனுஷ கொலைபாதகனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுகிறார். அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஏழைகளுக்கு இறங்குகிறதும் தரித்திரரை நினைத்து கொள்ளுகிறதும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு மிக மிக அவசியம். இது ஆப்ஷனாக இல்லை, இது ஒரு ஆப்ளிகேஷன் இல்லை, இது நிச்சயமாய் நான் கடைபிடிக்க வேண்டியது. என்னோடதான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற தரித்திரரை, உங்களை விட ஒரு படி இறங்கி இருக்கிறவங்க உங்களுக்கு தரித்திரர். அவர்கள் அளவுக்கு தக்கதாய் மற்றவர்களை அளவிட முடியும். என்னுடைய தரம் இவ்வளவு அப்படின்னா உங்கள் தரத்துக்கு கீழே ஒருவரை கண் முன்னே ஆண்டவர் நிச்சயமாய் வைப்பார். அவர்களை நினைக்க வேண்டும் என்கிறதற்காக வைக்கிறார். உங்கள் மீது நேசமாக இருக்கிறதுனாலும் உங்களை பரதீசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் அவன் உங்கள் வலயத்துக்குள் வைக்கப்படுகிறான். அவனை கவனித்து அவனுக்கு வேண்டியவைகளை செய்கிறது உங்கள் கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பரதீசுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அவனவன் கிரியைக்கு தக்கதாய் அனுமதிக்கிறார். பரதீசுக்கு போய் இளைப்பாறுகிறான், பாதாளத்துக்கு போய் வேதனைப்படுகிறான். இன்னும் நியாய தீர்ப்பு வரல. அந்த 12 காரியத்தை போடுங்க. 2வது காரியத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பரதீசு, பாதாளம், நியாய தீர்ப்பு எங்கே இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. 10 இருக்கு. நியாய தீர்ப்பு இன்னும் கொடுக்கப்படலை. 2வது இடத்துல தான் இருக்கிறோம். பரலோகம் வேறு, பரதீசு வேறு, நரகம் வேறு, பாதாளம் வேறு. ரைட். இதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்பவமும் 2 அதிகாரத்தில் நம்ம தியானிக்க முடியும். மத்தேயு 24 நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18, 19, 20 எடுத்து வைத்து கொள்ளலாம். இந்த 2 அதிகாரத்திலும் வரிசை கிரமமாய் என்னென்ன நடக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. முதலாவது ரகசிய வருகையை தியானித்தோம். ரகசிய வருகை நோவாவின் காலத்தோடு ஒப்பிடப்பட்டதுன்னு தியானித்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உணராத இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள்னு தியானித்தோம். உணராத இருதயம் ரகசிய வருகைக்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணமாய் பார்க்கப்படும் என்று நாம் தியானிக்கிறோம். நோவாவின் காலத்தில் உணராதவர்களாக இருந்தார்கள், அவர்கள் மாண்டு போனார்கள். மத்தேயு 24:39 வாசிக்கிறேன். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரகசிய வருகை, ராப்சர் எப்படியாய் ஒப்பிடப்படுகிறதுன்னு பார்த்தோம். நோவா காலத்தோடு ஒப்பிடப்படுகிறது. உணர்வில்லாத இருதயம் உள்ள ஒரு சமுதாயத்தோடு ஒப்பிடப்படுகிறது. நாம் வாழுகிற இந்த நாட்களிலும் அந்த ரகசிய வருகை வரும். அதற்கு ஆண்டவர் வைக்கிற அடையாளம் உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாய் ஜனங்கள் இருக்கிற நிலை உண்டாகும். தங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலும், அப்படிதான் ரோமர் சொல்லுதில்லை, எது உணர்வில்லாத இருதயம்? ரோமர் 1:21 நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்
இருளடைந்தது. தேவனை மகிமைப்படுத்தாத அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஸியாக வேற எதையாவது வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேலையை வர்ஷிப் பண்ணலாம், இல்லை அவங்களோட ரிலாக்ஸ் டைம், நான் ஓய்ந்து இருக்க விரும்புகிறேன், ரிலாக்ஸாக என் வேலையில் இருக்க விரும்புகிறேன், என்னுடைய என்ஜாய்மெண்ட்டில் இருக்க விரும்புகிறேன், நான் என்னையெல்லாம் தொந்தரவுப்படுத்தாதீங்க, என் வாழ்க்கையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எதையாவது அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். தேவனை நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னா சபைக்குள்ளே இருக்கிற ஜனத்தை ஆண்டவர் சொல்லுகிறான்னு தான் நான் தியானிக்கிறேன். நம் சபை ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தாதிருக்கிற நாட்கள் வரும். தங்கள் வேலைகளையும் தங்கள் விருப்பமான காரியங்களை செய்கிறதிலும் தங்களை ரிலாக்ஸாக தங்கள் ஆத்மா விரும்புகிறதையெல்லாம் அனுபவிக்கிறதிலும் அவர்கள் மகிழ்ந்திருக்கிற நாட்கள் வரும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த மறந்திருப்பார்கள். என்னோட தான் இருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு சொல்லலாம். தேவனை மகிமைப்படுத்தாத ஜனம் ஒவ்வொரு சபையிலும் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சபையில் நீங்கள் சரியாக தராசில் நிறுத்து பார்த்தீங்கன்னா 5% மாத்திரம்தான் உணர்வுள்ள விசுவாச ஜனமாய் ஆண்டவரை சுமக்கிற ஜனமாய் இருக்கும். மீதி 95% இட் இஸ் ஒன்லி ஃபார் த கவுண்ட். வெறும் பாப்புலேஷனுக்காக மாத்திரம் வந்து போகிற ஜனமாய் மாத்திரம் இருக்கும். அவர்களுக்கு சபை ஒரு பேட்ச் மாதிரி, அடையாளம் மாதிரி, சட்ட பையில் குத்தி கொள்ளுகிறதற்காகவும் தங்கள் கடமையாய் ஞாயிற்றுக்கிழமையை செலவழிக்கிறதற்காக மாத்திரமே உண்டே ஒழிய அவர்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவை சுமந்து வாழ்கிற வாழ்க்கையை நிகழ்காலத்தில் பார்க்கவே முடியாது. இன்றைக்கே நம்மால் சொல்ல முடியும் சபைகள் உணர்வில்லாமல் இருக்கிறது என்று. இது உண்மை. கடமையை செய்கிறதற்காக நம்ம முதல் சர்வீஸ்லேயே பார்க்க முடியுதில்ல. முதல் சர்வீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்குன்னு வச்சதுக்கு பின்பும் திரள் ஜனம் கூட்டமாய் வந்து முதல் சர்வீஸை நிறைக்குதுன்னா அப்போவே தெரியுது இல்லை நம்ம ஜனம் எவ்வளவு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புகிறார்கள்னு. கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது. கிறிஸ்து என் வாழ்க்கையை வளமாய் மாற்றினார்ன்றதற்காக மாத்திரல்ல, நான் அவரை மகிமைப்படுத்துகிறதற்காகவே ஏற்படுத்தப்பட்டேன்னு அந்த கிறிஸ்துவை அறிந்து தேவனை அறிகிற அறிவை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனம். ஆமென், அல்லேலூயா. கடைசி நாட்களில் மகிமைப்படுத்த மறப்பார்கள். தேவனை ஸ்தோத்தரியாமல், தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல் இல்லாமல், நன்றி அறிகிற உணர்வில்லாது சுத்துகிற ஜனமாக இருக்கும். இது இரகசிய வருகையில் விடப்பட போகிற இருதயத்தின் அடையாளம். அவர் இருதயத்தை பார்க்கிறார். அப்படித்தான் நோவா காலத்தில் இருதயத்தை பார்த்தார். வசனம் அப்படித்தான் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, அப்படின்னு தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நோவா மாத்திரம் சூஸ் பண்ணப்படுகிறார். ஏன் நோவா சூஸ் பண்ணப்படுகிறார்? அவர் நீதிமானாய் இருந்தார். வசனம் சொல்லுகிறது, 6:9 படிக்கிறேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடே சஞ்சரிக்கிறவனும். உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஐயா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். அவர் உணர்வுள்ள இருதயத்தை தேடி வந்திருக்கிறார். ஜனமெல்லாம் உணர்வற்ற இருதயமாக இருந்திருக்கிறது. ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் கண்டுபிடிக்கிறார். அவனுடைய அடையாளத்தை பரலோகம் விளக்கி காட்டுகிறது. ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அவன் இருதயம் எப்படி உணர்வுள்ள இருதயமாக இருந்தது என்று 3 குறிப்பாய் சொல்லுகிறது. 1, அவன் நீதிமானாய் இருந்தான். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வேதம் முன்னாடியே நமக்கு அடையாளம் காட்டுகிறது. நோவா விசுவாசித்தான், அதனால் நீதிமானாய் மாறி போனான். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் என் இருதயத்தில் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு உண்டாக்குகிறது. ஆண்டவரை நம்பி பிழைக்கிறேன், ஆண்டவரால் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆண்டவரையே சார்ந்து வாழுகிறேன், ஆண்டவரையே நான் என்னாலும் பிடித்து கொண்டிருப்பேன் என்கிற விசுவாசம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. என் இருதயத்தையும் உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுகிறது. ஆமென், அல்லேலூயா. உத்தமனாய் இருந்தான், பிளேம்லெஸ். பிளேம்லெஸ்ஸுக்கு என்ன 2 அடையாளம்னு நம்ம பார்த்தோம். அதிகாரம், நான் எந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேனோ அந்த அதிகாரம் சொல்ல வேண்டும், இவன் குற்றமற்றவன். இந்த பூமியில் அரசாங்கம் எனது அதிகாரியாக இருக்கிறது. அரசாங்கம் சொல்ல வேண்டும் இவன் குற்றமற்றவன் என்று. என் அலுவலகம் எனக்கு அதிகாரியாக இருக்கிறது. என் அதிகாரி சொல்ல வேண்டும் இவன் குற்றமற்றவன் என்று. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதும் அதிகாரிக்கு செலுத்த வேண்டியதையும் நான் மறைத்து
அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டேனே ஆகில் பரலோகத்தில் அரசாங்கம் வந்து சொல்லும், இவன் குற்றவாளி என்று. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். அரசாங்கத்தின் உடைமைகளை அரசாங்கத்திடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு சொந்தமானது எதையும் நான் அபகரிக்க கூடாது. நான் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நோவாவின் சாயல் எனக்குள்ளே தெரிய வேண்டுமானால், ஐ வாண்ட் டு பி பிளேம்லெஸ். நான் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். நான் குற்றமற்றவனாய் பிளேம்லெஸ்ஸாக இருக்கிறதற்கு என் அதிகாரிகளுக்கும் என் அதிகாரங்களுக்கும் செலுத்த வேண்டியதை முதலாவது செலுத்த வேண்டும். ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள். ரெண்டாவது, நான் யாரிடத்தில் பிளேம்லெஸ்ஸாக இருக்க வேண்டும்? என் சுற்றி இருக்கிற என் ஜனத்தாரிடத்திற்கு. என்னோடு பிறந்தவர்கள், என்னுடைய உறவில் பிறந்தவர்கள், என் நண்பர்கள், இவர்கள் ஒருவனும் என்னை பார்த்து குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு நான் அவர்களிடத்தில் குற்றமற்றவனாய் உத்தமனாய் பிளேம்லெஸ்ஸாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரனுக்கு உன்னிடத்தில் குறை உண்டு என்று நீ அறிந்தால். படிச்சிருக்கீங்களா? பலி செலுத்த போகிற பொழுது உன் சகோதரனுக்கு, உனக்கு உன் சகோதரன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கான்னு ஆண்டவர் சொல்லலை. உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டு என்று நீ அறிந்தால், கேள்விப்பட்டா, உங்கள் மாமா உன் மேலே ஒரு காரியமாக கோபத்தில் இருக்கிறாரு, உங்கள் சித்தி உன் மேலே ஒரு காரியமாக ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க, இல்லை அவங்க உன் மேலே ஒரு பிராது இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டா, நீ பலி செலுத்துகிறத நிறுத்து. போய் ரெக்கன்சைல் பண்ணு இந்த மனுஷர்களோட. பி பிளேம்லெஸ் பிஃபோர் யூ கம் டு காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி பலி செலுத்துகிறதற்கு வருகிறதற்கு முன்னாடி இதெல்லாம் போய் ரெக்கன்சைல் பண்ணு. பி பிளேம்லெஸ். நீங்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாதபடிக்கு முதல்ல இந்த காரியங்களை சரி செய்யுங்க. உன் சகோதரனுக்கு உன் நிமித்தம் குற்றம் ஒன்றென்று கண்டால் போய் அதை சரி பண்ணு, அப்புறம் பலி செலுத்து. நான் பிளேம்லெஸ்ஸாக இருக்க வேண்டிய 2 இடங்கள் உண்டு. ஒன்று, எனக்கு மேலான அதிகாரங்கள். 2வது, என்னை சுற்றி இருக்கிற என் உறவுகளும் நண்பர்களும். இவர்கள் ஒருவரும் என்னை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு உத்தமத்தில் இருக்க வேண்டியது அவசியம். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக தேவனோடு சஞ்சரித்தான்னு பார்த்தோம். இது ரொம்ப ஒரு ஃபெலோஷிப். ஒருவன் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் என்கிறது இருவரும் தங்களுக்குள்ளாக பரிமாறிக்கொள்ளுகிறது. ஒரு 2 நபர்கள் நடக்கிறார்கள், தினமும் நடக்கிறார்கள், தினமும் தொலைவாய் நடந்து போகிறார்கள்னா அவர்கள் இருவரும் ஒன்றாய் இணைந்த ஒரு நண்பர்களாய் இருக்க முடியும். அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான நேரம் அந்த நேரமாய் இருக்க வேண்டும். தன் கருத்தை அவனுக்கும் அவன் கருத்தை இவனும் பகிர்ந்து கொள்ளலாம். இருவருக்கும் அந்த உறவு மிக முக்கியமானதாக இருக்க முடியும். அப்பத்தான் ரொம்ப நாளைக்கு அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியும். தேவனோடு நோவா சஞ்சரித்தார் அப்படின்னா இந்த இருதயம், இந்த உணர்வுள்ள இருதயம் அவருடைய சிக்னலை வாங்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குது. இவன் சொல்கிறத அவர் கேட்குறார் என்று அதை நம்புகிறது. அவற்றிருந்து வருகிற பதில்களை இந்த இருதயம் உணர்ந்து கொள்கிறது. என் ஆண்டவர் என்னோடு தொடர்பில் இருக்கிறார் என்கிற உணர்வு என் உணர்வுள்ள இருதயம். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிற இருதயம் உணர்வுள்ள இருதயம், குற்றஞ்சாட்டப்படாத இருதயம் உணர்வுள்ள இருதயம், தேவனோடு தொடர்பில் இருக்கிற இருதயம் உணர்வுள்ள இருதயம். பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? விசுவாசிக்கிற இருதயம். சத்தமே வரமாட்டேங்குதே. விசுவாசிக்கிற இருதயம் உணர்வுள்ள இருதயம். 2வது, குற்றஞ்சாட்டப்படாத இருதயம் உணர்வுள்ள இருதயம். சொல்லுங்களேன், குற்றஞ்சாட்டப்படாத இருதயம் உணர்வுள்ள இருதயம். 3வது, தேவனிடத்திலிருந்து தொடர்பு பெற்றுக்கொள்ளுகிற, தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொள்ளுகிற, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற தேவ தொடர்பு உள்ள இருதயம் உணர்வுள்ள இருதயம். ஆமென், அல்லேலூயா. இந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார் இரகசிய வருகைக்காக. இந்த செய்கைகள் எனக்குள் காணப்படவில்லை என்றால் நான் அவைகளுக்கு நேராய் பயணிக்க வேண்டியது அவசியம். இரகசிய வருகையில் உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார்.
நோவாவை சாயலாய் காட்டுகிறார். நோவாவின் சாயல், நோவாவை பின்பற்றின அந்த சாட்சி எனக்கு மாதிரியாக இருக்கட்டும். ஆமென். என்னோட தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கை வச்சு சொல்லுங்க. நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு சொல்லுங்க, மற்றவங்களுக்கு அல்ல, உங்கள் ஆத்துமாவுக்கு சொல்லுங்க. இவ்வளவு நாள் ஆண்டவரை பின்பற்றியது என்ன? சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் ஆண்டவரை பின்பற்றியது ராஜ்யத்தை சுதந்தரிக்க, ராஜ்யத்துக்குள்ள நுழைய. கவனமாயிரு என் ஆத்துமாவே, உணர்வுள்ள இருதயமாய் மாறிக்கொள். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அதுவே மாதிரியாய் காட்டப்படுகிறது. ரெண்டாவது, இந்த நோவாவை குறித்து சொன்ன வார்த்தையை தியானிக்கலாம். 6:8 படிக்கிற ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ, வாசிங்க எல்லாம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். 2 காரியத்தை நோவாவின் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும். 1,00,000 பேர் திரள் ஜலத்தினாலே அழிந்து போகிற பொழுது நோவா மாத்திரம் காக்கப்படுகிறார். நோவா காக்கப்படுகிறதற்கான காரணத்தையும் ஆவியானவர் எழுதி வைக்கிறார். உணர்வுள்ள இருதயமுள்ளவனாய் இருந்திருக்க வேண்டும் என்று தியானிக்கிறோம். மற்றொன்று, கிருபை பெற்றவனாய் இருக்கிறான். கிருபையை நீங்களும் நானும் சம்பாதிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாம். கிருபை தேவன் என் மேலே தருகிற அவர் அன்பின் அடையாளம். தகுதி இல்லாதவர்கள் மேலே தேவன் காட்டுகிற அன்பு கிருபை என்று எழுதப்படுகிறது. எனக்கு இதுக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் பிறப்பில் ஒழுக்கமானவனும் அல்ல. நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒழுக்கம் இல்லை. ஆண்டவரனை ரட்சித்து விசுவாசியாய் பரலோகத்துக்கு பாக்கியவானாய் மாற்றுகிறார்னா அவர் என் மேலே கிருபையாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நோவாவின் மேலிருந்த அதே கிருபை நம்மேலும் இருக்கிறது. ஆனால் இந்த கிருபையில் நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன்றது ரொம்ப அவசியம். கிருபையில் என்னால் வளர முடியும். கிருபையை நான் சம்பாதிக்க முடியாது, ஆனால் கிருபையை நான் பெருக்கி கொள்ள முடியும். அப்படித்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்லுகிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். கிருபையின் மேலே கிருபை. கிருபை கேன் பி மல்டிப்ளைடு. கிருபை என்னால் சம்பாதிக்க முடியாது. வசனம் சொல்லுது அது கிரியையானால் கிருபை அல்லவே அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா பை ஆக்டிவிட்டி, நான் எதையாவது ஃபிசிக்கலாக செஞ்சால், நான் எதையாவது ஓடி ஆடி செஞ்சால் அதனால் கிருபையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, கிருபையை சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜான்னு ஆண்டவர் சொல்கிறார். அது கிரியையானால் கிருபை அல்லவே. கிருபை என்னால் சம்பாதிக்க முடியாது, அது ஆண்டவர் எனக்கு தருகிறது. ஆனால் ஒரு முறை நான் கிருபையை பெற்றுக்கொண்டவனானால் கிருபையை நான் பெருக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையை நீங்கள் பெருக்கி கொள்ள முடியும். ஆமென். வசனம் அப்படி தான் சொல்லுது. கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். நான் கிருபையை பெருக்கி கொள்ளுகிறதற்கு என்னையா செய்யணும்? ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் மல்டிப்ளை ஆகட்டும். கிருபையும் சமாதானமும் மல்டிப்ளை ஆகும் ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது. என்ன அது? தேவனையும் இயேசுவையும் அதிகமாய் அறிகிறதற்கு நான் முயற்சி செய்கிற பொழுது, அதிகமாய் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரம்புகிற பொழுது கிருபை தானாய் எனக்குள்ளே பெருகுகிறது. ஒரு ஆமென் சொல்றேங்க. அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை இந்த சிந்தையோடு வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்கிறது மிக அவசியங்க.
ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு சபை உண்டு, போதிக்கிறது. ஆவியானவர் உண்டு, உங்களுக்காய் போதிக்கிறார். ஏராளமான பரிசுத்தவான்கள் உண்டு, உங்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். அதிகமாய் ஆண்டவரை அறிய அறிய என் பேரில் உள்ள கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகுகிறது, என் கிருபை வளருகிறது. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமாய் ஆண்டவரை அறிய ஓடுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை அறிய அந்த வேதாகமத்தில் மூழ்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் என் கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகும், வேதத்தின்படி. ஆமென், அல்லேலூயா. என் பேரில் அங்கே ஒரு கிரெடிட் லிமிட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவன் கிருபையின் அளவு இன்னைக்கு 10 அப்படின்னா, நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அறிய 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 அந்த வசனத்தை தியானித்து ஆண்டவர் இன்னார் என்று அறிய 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 10 20 ஆகும், 20 60 ஆகும், 60 100 ஆகும், பெருகி கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. என் கிருபையின் அளவு மிக அவசியம். நான் ரகசிய வருகையில் என் ஆண்டவர் என்னை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு. கர்த்தரின் கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. 2 வசனம்தான் நோவாவின் கேரக்டரை, நோவாவின் சாயலை நமக்கு காட்டுகிறது. ஏன் நோவாவை சூஸ் பண்ணார்னு. அந்த சாயல் எனக்கு வேண்டும். கிருபை தாழ்மையினாலே பெருகுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவுட்வர்ட் ஹம்பிள்னஸ் இஸ் மீனிங்லெஸ். பார்வைக்கு தாழ்மையாக இருக்கிறது பலனற்றது. மற்றவர்கள் பார்க்கிறதற்காக நான் செய்கிற எந்த ஆக்டிவிட்டியும் பலனற்றது. கிருபை கிரியையினால் உண்டானால் அது கிருபை அல்லவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை கிரியையினால் உண்டானால் அது கிருபை அல்லவே. ஆமென். எந்த அவுட்வர்ட் செயலினாலும் நான் ஆண்டவரை குஷிப்படுத்த முடியாது, கிருபையை சம்பாதித்து விட முடியாது. பார்வைக்காய் நான் தாழ்மையாய் நடந்து கொள்வதினாலே கிருபையை சம்பாதித்து விட முடியாது, கிருபையை பெருக்கிக் கொள்ள முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹம்பிள்னஸ் இன் ஹார்ட். என் உள்ளத்தில் தாழ்மை. நான் பார்க்க வெளியே வெறப்பாக கூட இருக்கலாம், என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம், பார்க்கிறதற்கு கரடு முரடான மனிதனாய் தெரியலாம். மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். கீப் ஹம்பிள்னஸ் இன் ஹார்ட். உள்ளத்தில் ஒரு பெரிய எரிச்சலோடும், ஒரு பெரிய கோபத்தோடும், ஒரு பெரிய ப்ரைடோட, மேட்டிமையோட அவுட்வர்ட் வெளியே நான் தாழ்மையாய் நடக்க முயற்சித்தாலும் அவைகள் பலனற்றவைகளாகவே பரலோகத்தில் பதிவு செய்யப்படும். முதல்ல நான் திருந்த வேண்டியது என் உள்ளத்தில். அவுட்வர்ட் நான் செய்யாமல் கூட இருக்கலாம், தட் இஸ் மீனிங்லெஸ். முதல்ல உள்ளத்தில் ஒரு தாழ்மை. உள்ளம் மாற வேண்டும். ஆண்டவர் உள்ளத்தில் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் தாழ்மை கிருபையை பெருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உள்ளத்தின் தாழ்மை கிருபையை பெருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியா தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல் உள்ள உள்ளம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். தேங்க்ஸ் கிவிங். இதுவும் கோயிலில் 50 ரூபா காணிக்கை செலுத்தி ஒரு நன்றி ஆராதனை செலுத்துகிற பாரம்பரிய சபையினால் நம்ம கிருபையை ஒரு நாளும் பெருக்க முடியாது. தேங்க்ஸ் கிவிங் இன் ஹார்ட். உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கணும். நன்றி ஆண்டவரேன்னு அவரை புகழ்ந்து நிற்கணும். அந்த நன்றி உள்ள இருதயம் என் கிருபையை ஒவ்வொரு நாளும் பெருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. சொல்றீங்களா? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ.
நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஆமென், அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் கிருபையை பெருக்கும். எதெல்லாம் கிருபையை பெருக்கும்னு பார்த்தோம். கடகடன்னு சொல்லுங்க. அறிகிற அறிவு கிருபையை பெருக்கும். ரெண்டாவது, எந்த தாழ்மை? உள்ளத்தின் தாழ்மை. அவுட்வேர்டு தாழ்மை மீனிங்லெஸ். அவுட்வேர்டு தாழ்மை ஒரு நாளும் கிருபை அல்லவே. உள்ளத்தில் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு உள்ளத்தில் ஹம்பிள்னஸை கொண்டு வந்துட்டு தென் கம் ஃபார் கிரேஸ். மூணாவது, ஆமாம், ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரில் கிருபை வரவு வைக்கப்படணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிவ் தேங்க்ஸ். கிடைக்கிற பொழுதெல்லாம் நன்றி ஆண்டவரேன்னு வாயால் மியூசிக்காக பாடாதீங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது குறிப்பில் தான் நிற்கிறோம். ரகசிய வருகை. ரகசிய வருகை ஆண்டவர் பூமியில் இறங்கி ஒளிவமலையில் இறங்குகிற வருகை அல்ல. ரகசிய வருகை ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் விடப்படுவான் என்று நோவாவின் காலத்தோடு ஒப்பிடப்படுகிற ஒரு சம்பவத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. ரகசிய வருகையில் சபையில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். ஒவ்வொரு வாரமும் அருகருகே அமர்ந்திருக்கிறவர்களில் ஒருவர் அடுத்த வாரம் இருக்க மாட்டார், ஒருவர் வேற வழியில் வந்து தான் ஆவார். இருவரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ரகசிய வருகையில் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற வார்த்தையின்படி சபையில் உணர்வுள்ள ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் கடந்து போக வேண்டிய, உயிரோடு இருந்தால், வருகை தாமதித்தால் மரித்து போவோம் 70-80 வருஷத்தில். வருகை சமீபத்தில் இருந்தால் ரகசிய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கு உணர்வுள்ள இருதயம் மாத்திரமே மூலதனமாக இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. நோவாவின் சாயலை தியானிங்க. நோவாவின் உணர்வுள்ள இருதயம் அவசியம். நோவாவின் மேல் கிருபையாக இருந்தாரே, நானும் அந்த கிருபையில் மேல் கிருபை அடைய, கிருபையின் மேல் கிருபையில் பெருக அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா ரகசிய வருகையில் நானும் ஓடி போக விரும்புகிறேன். அல்லேலூயா. நாலாவது என்னது? டிஸ்பிளே பண்ணுறியா? நாலாவது என்னது? உபத்திரவ நாட்கள். ரொம்ப பெரிய பகுதி, ஆனால் இது ஒன்று மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாதிராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்போது உண்டாகும். எப்போது உண்டாகும்? இதுக்கு முந்தின வசனம் எதுனா, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவன் கைவிடப்படுவான். இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் 21 வருகிறது. ஏனெனில், எல்லாம் வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். என்னென்ன உபத்திரவம்னு பிறகு 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. நிறைய உபத்திரவங்கள் சொல்லப்படுகிறது. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடைபெறும். யாருக்கு? ஆமாம், சொல்லுங்க. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சொல்லுங்க. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து போக வேண்டி வரும். யாருக்கு? ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்களுக்கு, ரகசிய வருகையில் சபையில் விடப்பட்டவர்களுக்கு, ரகசிய வருகையில் உங்கள் குடும்ப உறவுகளில் விடப்பட்டவர்களுக்கு. அவர்கள் இந்த பாதையில் நடந்து போயே ஆக வேண்டும். உபத்திரவ நாட்கள் மகா உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது.
இதுவரையும் சம்பவித்திராததும் இனி ஒரு காலம் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவத்தில் கைவிடப்பட்டவர்கள் கடந்து போக வேண்டி வரும். கொலை செய்வார்கள், பகைக்கப்படுவார்கள், இடறல் அடைவார்கள், காட்டிக் கொடுக்கப்படுவார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள், அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் நீங்கள் மேலே இருக்கிறதுல படித்து பார்க்கலாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சரி, இது மேலோட்டமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் யார் இந்த உபத்திரவத்தை கொண்டு வருவா? எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்று நான் சொல்கிறேன், கடகடன்னு முடிக்க போகிறோம். 13:1 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷண நாமமும் இருந்தது. முதலாம் மிருகம், நீங்கள் அப்படி குறிப்பெடுத்து கொள்ளலாம். முதலாம் மிருகம், இந்த மிருகம் கடற்கரையிலிருந்து கடலிலிருந்து எழும்பி வருகிறது. இந்த மிருகத்தின் தலை 7 தலை கொண்டதும் 10 கொம்புகளும், அந்த 10 கொம்புகளில் 10 கிரவுன் 10 கிரீடம் உள்ளதுமாய் இருக்கிறது. இந்த மிருகம் அந்தி கிறிஸ்து, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவன் அந்தி கிறிஸ்து. முதலாம் மிருகம் என்று சொல்லுகிறேன். அப்படின்னா 2ஆம் மிருகம் மற்றொன்று வந்து கொண்டிருக்கிறது. முதலாம் மிருகம் 10 தலைகள், 7 தலைகள், 10 கொம்புகள், 10 கிரீடங்கள். அப்படின்னா இது ஒரு நாடுகளின் குழுமத்துக்கு தலைவனாய் இருக்கலாம். ஒரு நாடுகள் ஒன்றாய் குழும்பி ஒரு அமைப்பாய் உருவாகி அதன் தலைவனாய் ஒருவன் ஏற்படுத்தப்படலாம். இல்லை, பல அமைப்புகள் ஒன்று கூடி அந்த அமைப்புகளுக்கு ஒரு தலைவன் ஒருவன் உருவாகலாம். இதுவே அந்தி கிறிஸ்துவின் அடையாளமாய் இருக்கிறது. அது 7 தலைகள், 10 கொம்புகள், 10 கிரீடங்கள். அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் கிங்ஸ், பல அதிகார மையங்கள் ஒன்றாய் இணைந்து அவர்கள் ஒரு தலைமையை உருவாக்கலாம். அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு சாயலாய் இருக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் அந்தி கிறிஸ்து. 13:2 வாசிக்கிறேன். அவனுக்கு எங்கிருந்து பலம் வரும்? 13:2 வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதற்கு கொடுத்தது? நாங்கள் வீட்டுக்கு போனோம். எதுக்கு கொடுத்தது? முதலாம் மிருகத்துக்கு கொடுத்தது. 1ஆம் வசனம் படித்து ஒரு நிமிஷம் கூட முடியலை. அந்த மிருகத்துக்கு வலு சர்ப்பம் என்கிறது பிசாசு. தனது முழு பலத்தையும் தனது முழு அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுக்குமாம். அந்தி கிறிஸ்து மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு மிக மிக அதிக வல்லமைகள் இருக்க வேண்டும். ஏன்னா வலு சர்ப்பம் தன் முழு அதிகாரத்தையும் தன் முழு சிங்காசனத்தையும் அதுக்கு விட்டு தருகிறது. திரும்ப வாசிங்க அந்த கடைசி பகுதியை. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அவன் மனிதனாய் இருக்கலாம், ஆனால் மிகுந்த பலமுள்ளவனாய் இருக்க முடியும். அசாதாரணமான ஒரு மனிதனாய் அவன் இருக்க வேண்டும். 3ஆம் வசனம், அவன் அதனால் என்னென்னலாம் செய்வானா? அதன் தலையில் நின்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். ஐயா, சாவுக்கேதுவான அப்படின்னா ஒருவேளை நிகழ்காலத்தில் மனிதர்களாய் இப்படி வந்த நிச்சயமாய் மரணம்தான். இது மரணத்தின் அடையாளம். இவன் மரித்து போனான். அப்படி ஒருவேளை சாவுக்கேதுவாய் அவன் மரித்து ஆனால் மீண்டும் உயிரோடு எழுகிற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியத்தை அவனாலே கொடுக்கக்கூடும் என்று வேதாகமும் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. சாவுக்கேதுவானது அவனுக்குள்ளே உண்டாகி அந்த சாவுக்கேதுவான காயம் சொஸ்தமடைந்தது. ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்த்து அவனுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸாக மாறி போனார்கள்.
அப்படின்னா ஒருவேளை அவன் மரித்து கூட போகலாம். உலகம் அவன் மரித்ததாய் நினைத்து அவனுக்கு துக்கம் கொண்டாடலாம். ஆனால் எவரும் எதிர்பார்க்காத மாதிரி சடனா அவன் எழும்பி நின்று நான் உயிர் பிழைத்தேன், நானே கிறிஸ்து என்று சொல்லலாம். அதனால தான் அவனுக்கு அந்தி கிறிஸ்து என்று பெயர். சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தப்பட்டது. ஜனங்கள் ஆச்சரியத்தோட மிருகத்தை பின்பற்றினார்கள். என்னோட தான் இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்து கடலிலிருந்து வருகிறான். அவன் சில குழுமத்தின் தலைவனாய் இருக்கலாம். சத்துரு அவனுக்கு முழு பலத்தையும் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் தருகிறது. அவன் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டும். 5ஆம் வசனத்துக்கு வாங்க. அவனுடைய சாயல், அவன் எப்படிப்பட்டவன், அவன் பிஹேவியர் எப்படிப்பட்டது? பெருமையானவைகளையும் வாசிங்க 5, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. போதும். அவன் எப்படிப்பட்டவனா? பெருமைகளை பேசுகிற வாயுடையவன். அதிகமாய் பெருமைகளை பேசுவான், தூஷணமைகளை பேசுவான். அப்படின்னா கிறிஸ்துவை தூஷிப்பான், பரலோகத்தை தூஷிப்பான், கிறிஸ்துவை பின்பற்றுகிற பரிசுத்த ஜனங்களையும் ஊழியர்களையும் கேவலப்படுத்துவான். அவன் அவர்களை விட மேலான அதிசயங்களை செய்யக்கூடும். ஜனங்கள் இவன் பக்கம் போய் நிற்கக்கூடும். ஏன்னா இவன் மரித்து தானாய் எழுந்து வந்து ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியவன். ஜனம் ஆச்சரியமாய் இவனை கடவுளை போல பார்க்க தோணலாம். அவன் அதிசயங்களை செய்யக்கூடியவன். பரிசுத்தவான்களால் செய்யக்கூடாத ஏராளமான மகா பெரிய காரியங்களை அவன் செய்வான். மொத்த ஜனமும் அவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறி போவார்கள். மிருகத்தை பின்பற்றுகிறவர்களாய் மாறி போனார்கள். அதனால் பெருமைகளை பேசி தூஷணங்களை பேசுவான். பரலோகத்தை தூஷிப்பான், ஆண்டவரை தூஷிப்பான், ஆண்டவரின் ஜனங்களையும் தூஷிப்பான். இது அந்தி கிறிஸ்துவின் அடையாளம். பெருமையை பேசுகிற வாய் ஊழியர்களையும் பரலோகத்தையும் தூஷிக்கிற வாய். ரைட். அடுத்து எவ்வளவு காலம் செல்லும்? அதுதான் நீங்கள் கடைசியாக படித்த வார்த்தை. 42 மாதங்கள் வாசிங்களேன். அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுத்தது. இந்த கால நேரம் மறைபொருளாகவா இல்லை வெளிப்படையாய் சொல்லப்பட்டதா? எனக்கு ஞானம் இல்லை. ஏன்னா வேதாகமோ 70 வாரம் என்று சொன்னது 70 ஆண்டுகளாய் பார்க்கப்படுகிறது. பாபிலோனிலே 70 வாரங்கள் இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகும்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் நிகழ்காலத்தில் அது 70 வாரம் அல்ல, 70 ஆண்டுகள். அதனால் இந்த வாரத்தை மாதத்தை கணக்கெடுகிற அறிவு எனக்கு இப்போ இல்லை. 42 மாதம் யுத்தம் உண்டாயிருக்கும். இது லிட்ரல் மீனிங்கில் 3.5 வருஷமா இல்லை வேற வியாக்கியானம் இருக்கா தெரில. ஆனால் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு உண்டு என்று மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க. அவன் ஒரு கால வரம்புக்கு உட்பட்டவன். அவன் நாட்கள் ஒரு நாள் முடியும். 42 மாதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியா இந்த நாட்களை விடப்பட்டவர்கள் எப்படி கடந்து போக வேண்டும்? தீர்க்கதரிசி பார்த்ததை சொல்லுகிறார். 7ஆம் வசனத்துக்கு வாங்க. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்களை ஜெயிக்கும்படிக்கு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரிசுத்தவான்களை இவன் ஜெயிப்பான், கொன்று போடுவான், உபத்திரவப்படுத்தி அவர்களை சிறை சேதம் பண்ணி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை பூமியில் ஜெயிப்பான். அவனுக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடப்பட்ட பரிசுத்தவான்கள், இரகசிய வருகையில் விடப்பட்டவர்கள் உணர்வடைந்து ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற தேடும் பொழுது அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போக வேண்டி வரும். அந்த உபத்திரவ நாட்கள் அவர்கள் ஜெயிப்பது மிக கடினம். ஏனால் பரிசுத்தவான்களை ஜெயிக்கிறதற்கு அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோட தான் இருக்கீங்களா? 7 வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது மாத்திரம் அல்லாமல். போதும், 10 வாசிக்கிறேன். உபத்திரவப்படுத்தி மேற்கொள்ளுவான். ஆனால் அந்த நிச்சயமாய் மேற்கொள்ளுவான். அந்த மேற்கொள்ளுகிற அந்த உபத்திரவத்தின் உக்கிரத்தில் நான் என் விசுவாசத்தை விட்டுறாது இருக்கணும். 10ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன்
சிறைப்பட்டு போவான். அந்தி கிறிஸ்து ஒரு நாள் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினால் கொள்ளுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்படுவான். அந்த அந்தி கிறிஸ்து ஒரு நாள் கொல்லப்படுவான். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். விடப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு தங்களை எப்படி தெரியப்படுத்தி கொள்ளலாம்? அந்த உபத்திரவத்தின் உக்கிரத்தில் அவர்கள் பொறுமையும் விசுவாசமும் பரலோகத்துக்கு அவர்களை தெரியப்படுத்தும். என்னோட தான் இருக்கீங்களா? ஆமென். விடப்பட்டவர்களுக்கு வேறு ஒரு முகாந்திரமும் பரலோகத்துக்கு காட்டுகிறதற்கு இல்லை. அந்த உபத்திரவத்தின் நடுவிலே, அந்த உக்கிரமான உபத்திரவத்தின் நடுவிலே பொறுமையும் விசுவாசமும் பரலோகத்துக்கு அவர்களை காண்பிக்கும். இவர்கள் அவனாலே பட்டயத்தினால் கொல்லப்பட்டவர்கள், இவர்கள் அவனாலே சிறைப்படுத்தி போனவர்கள் என்று பரலோகத்துக்கு அவர்களை காட்டும். அந்த உபத்திரவ நாட்களை அப்படி மாத்திரமே கடந்து போக வேண்டும். இது முதலாவது மிருகம். வாசிங்க இரண்டாவது மிருகம் 13:11. பின்பு அசத்திரியமா பின்பு வேறொரு மிருகம். இது எங்கிருந்து வருது? போன மிருகம் எங்கிருந்து வந்தது? கடல் நடுவே வந்தது. இது பூமியிலிருந்து வந்தது. பூமியிலிருந்து வர கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. ஆட்டுக்குட்டியின் சாயல் யார் சாயல்? அடுத்த போரைட்டோ சத்தமாக சொல்லுங்க, நேரம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயல், ஆனால் வலு சர்ப்பம் போல பேசக்கூடியது. இரண்டாம் மிருகம் பூமியிலிருந்து உண்டாகிறது. மேசியா போல ஆட்டுக்குட்டியின் சாயலாய் உள்ளது, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசக்கூடியது. வலு சர்ப்பத்தைக்குரிய எல்லா நயவஞ்சகத்தையும் கொண்டது. என்ன செய்யும்? 12 வாசிங்க. முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காரியம் ஆற சொஸ்தமடைய முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. ஜனங்களை முந்தின மிருகத்துக்கு நேராய் திருப்புகிற ஒரு மிருகம் இது, ஒரு மனிதன். அவன் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துக்கு நேராய் அவனை வழிபடும்படிக்கு நடத்துகிற ஒரு ரிலீஜியஸ் லீடராக இருக்கலாம். ஒரு வழிபாட்டுக்கு நேராய் திருப்புகிற ரிலீஜியஸ் லீடராக இருக்கலாம். இவரே நாம் வழிபடத்தக்கவர், இவரே நாம் பணிந்து தொழுது கொள்ளத்தக்கவர், இவருக்கே கனத்தை செலுத்துங்கள். ஒரு ரிலீஜியஸ் லீடர், உலகம் முழுவதும் ஆளுகிற ரிலீஜியஸ் லீடர் கேன் டைரக்ட். அவர் அப்படி ஜனங்களை நடத்தக்கூடும். இரண்டாவது மிருகம் நம் நடுவிலிருந்து பூமியிலிருந்து உருவாகிற ஒரு ரிலீஜியஸ் லீடராய் இருக்கலாம். அவர் அந்த மிருகத்தை வணங்குகிறதற்கு ஜனங்களை திருப்பக்கூடியவனாய் இருக்கிறான். 13 வாசிங்க. இதனால் என்ன உண்டாகும்? அன்றியும் மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை இந்த ஆட்டுக்குட்டி வலு சர்ப்பம் செய்யும். பெரிய பெரிய அற்புதங்கள் நிகழ்வு எளிதாய் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இருக்கும் என்கிறதை அறிந்து கொள்ளுங்க. அந்தி கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வான். இரண்டாம் மிருகம், த ரிலீஜியஸ் லீடர், அவனை வணங்கும்படி நடத்துகிற அந்த தலைவனும் மிக ஆச்சரியமான அற்புதங்களை செய்வான். அந்த சொரூபம் 15 வாசிங்களை சத்தமா. 13-15. பதினாறு. பதினேழு. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தை வணங்குகிறதற்கு நடத்தும். முதல் மிருகத்தின் அத்தனை அதிசயங்களை எதுவும் செய்யும்.
ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அந்த சொரூபத்தை வணங்கும்படி செய்யும். அந்த சொரூபம் கொல்லத்தக்க பலனுள்ளதாய் மாறும். அந்த அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் சரீரத்திலே பொருத்தப்படும். பொருத்தப்பட்டவனே தன் ஜீவ நாட்களை வாழும்படியான சூழ்நிலை உண்டாகும். உபத்திரவத்தின் நாட்கள். குறிப்பு 4. உபத்திரவத்தின் நாட்கள். உபத்திரவத்தை கொடுக்கிறவர்கள் 2. முதலாம் மிருகம் அந்தி கிறிஸ்து. 2ஆம் மிருகம் அவனை வணங்கும்படி வழி நடத்துகிற மற்றொரு தலைவன். அதிசயங்களும் அற்புதங்களும் சகஜமாய் நடக்கும். வேதம் அறியாத அநேகர் அவனை பின்பற்றக்கூடும். அவனே தெய்வம் என்று அவனை வழிபடவும் கூடும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆண்டவரை அறிந்தவர்களும் பிழைப்பது மிக மிக கடினமாயிருக்கும். அவர்கள் நிச்சயமாய் அவனாலே மேற்கொள்ளப்படுவார்கள். வேதம் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த நாட்களில் விசுவாசமும் பொறுமையும் பரலோகத்துக்கு அவர்களை தெரியப்படுத்தும். ஜெபம் பண்ணலாம். சீக்கிரம் எழுந்து நில்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் ரகசிய வருகையில் உம்மோடே கூட பயணிக்க ஆசைப்படுகிற ஆண்டவரே, நாங்கள் ரகசிய வருகையில் உம்மோடே கூட இணைந்து கொள்ள ஆசைப்படுகிற ஆண்டவரே, ஐயா, நாங்கள் பயணிக்க போகிற இந்த காரியங்களை அறிந்து கொண்டோம், வரும் காரியங்களை அறிந்து கொண்டோம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நாங்கள் பாட அனுபவித்து எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வாஞ்சையாய் இருக்கிற ஆண்டவரே, ஐயா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விரும்புகிறது உமோடே கூட எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே, உமோடே கூட நித்தியமாய் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் பாதாளத்துக்கு அல்ல, எரி நரகத்துக்கு அல்ல, நாங்கள் பரலோகத்தையே வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச கால இயேசுவுக்காக ஐயா நாங்கள் செலவிட, கொஞ்ச கால இயேசுவுக்காக நாங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க விரும்புகிற ஆண்டவரே, உம்மை அதிகமாய் பற்றி கொள்ளுவோம் ஆண்டவரே. உணர்வுள்ளவர்களாய் அதிகமாய் பிடித்து கொள்ளுவோம் ஆண்டவரே. கிருபையின் மேல கிருபையை அதிகமாய் பிடித்து கொள்ளுவோம் ஆண்டவரே. ஐயா, தான தர்மங்களினால, ஐயா, எளியவர்களை நினைக்கிற நினைவுகளினால பரலோகத்துக்கு எங்களை தெரியப்படுத்துவோம் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே 30, 60, 100 பலன் தரட்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வளரட்டும் ஐயா. பரலோகத்தை சுதந்தரிக்க வாஞ்சிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணிக்கை தசபாகங்களை கரங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு கொடுத்து கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். நாம் முன்னாலே அறிவித்திருக்கிறோம். நாளையிலிருந்து நம்முடைய சபையிலே விசேஷித்த வேத